நானுமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளா லாங் ட்ரிப் போனதை பத்தி வீடியோஸ்மே போட்டிருப்பேன். அந்த ட்ரிப் எல்லாம் ஓட்டி சம்பாரிச்ச காசை நீங்க ஜாலியா செலவு பண்ண போறேன். என்னோட வீடியோஸ் பாக்குற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்ப பார்த்தாலும் லாங் ட்ரிப்பா ஓட்டி நல்லா சம்பாதிக்கிறானே, அப்படி சம்பாரிச்ச காசுல என்னதான் பண்றான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும். யாருக்கும் அந்த சந்தேகமே வேண்டாம். காசு போனா இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நமக்கு கிடைச்ச இந்த லைஃப் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அதனால சம்பாதிக்கிற காசை நானே வச்சுக்க மாட்டேன். என்னோட தேவைக்கு போக மீதி இருக்க காசை மத்தவங்களுக்கு கொடுத்துருவேன். இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4. போன மாசம் வண்டி ஓட்டுனதுல காசு கொஞ்சம் மீதி இருக்கு. மீதியான காசை மாசம் மாசம் ரெகுலரா யாருக்கெல்லாம் கொடுப்போம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு இன்னைக்கு வந்திருக்கிறேன். நம்ம சம்பாரிச்ச காசை பிரிச்சு கொடுக்கறதுக்குமே நாட்டாமன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் தான் அந்த நாட்டாம. அவர் யாரை கை காமிக்கிறாரோ அவங்களுக்கு நம்ம அந்த அமௌண்ட் பிரிச்சு கொடுக்கணும். நாட்டாம தீர்ப்பு படி ஃபர்ஸ்ட் யாருக்கு அமௌண்ட் கொடுக்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் கிடைக்குதான். ஆட்டோமொபைல்ஸ் கிடைக்குமே பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுத்தாச்சு. அடுத்ததா யாரு கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆயில் கிடைக்குதான். ஆயில் கிடைக்குமே வந்தாச்சு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் கொடுத்தாச்சு. நாட்டாம தீர்ப்பு படி நானுமே கொடுக்க வேண்டியவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டேன். நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு வண்டியை ஓட்டி சம்பாரிச்ச காசை 4 பேத்துக்கு கொடுக்க சொன்ன நாட்டாமைக்கு நாம எதுவுமே கொடுக்காம வந்தா நல்லா இருக்காது. அதனால அவர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையுமே கொடுத்தாச்சு. இங்க இருந்து அடுத்ததா எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கையில காசு இருக்கு. இன்னைக்கு அதையுமே முடிச்சிடணும். கார் வாங்கி ஓட்டுறவங்க யாரா இருந்தாலுமே சரி, காசுக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது. நம்ம வண்டியை நம்பி தான் நம்ம வாழ்க்கையே ஓடுது. அப்ப நம்ம வண்டி நல்லா ஓடணும்னா யாரா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். வந்தது என்னமோ 500 ரூபாய்க்கு அலைன்மெண்ட் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். கலட்டி பார்த்ததுல டயர் காலின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட தான் வாடகை ஓட்டம் காசு கிடைக்குது, அப்புறம் என்ன கவலைன்னு சொல்லிட்டு நானுமே புது டயர் போட சொல்லிட்டேன். எல்லாம் மாட்டி முடிச்ச பிறகு எவ்வளவு பில்லுன்னு கேட்டேன். என்ன பார்க்க வேற பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 16,600 ரூபாய்க்கு பில் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே அந்த பாவப்பட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு காசு கம்மியா தான் இருக்குது, 16,000 ரூபாய் பில்லுக்கு ஒரு 6,000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய்க்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி கடனுக்கு டயர் வாங்கி போட்டுருக்கேன். இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்து வாட்டர் வாஷ் வேற பண்ணணும். வாட்டர் வாஷுக்கு வேற ஒரு 700 ரூபாய் வந்துடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வண்டிக்கு மட்டுமே டோட்டல் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. டிராவல்ஸ் ஃபீல்டுக்கே சம்பந்தம் இல்லாதவங்களா நான் வண்டி எடுக்க போறேன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப தெரியுதுங்களா ஒரு வண்டிக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு. இதுலயும் சில பேர் ஈஸியா சொல்றீங்க, ஒரு வாடகைக்கு போனா 5,000 வாங்குற 10,000 வாங்குற அப்படின்றீங்க. வாடகை காசு வாங்குறோம் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு வாங்கின டயர் ரேட்டு நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா விலை ஏறி இருக்கும். அதே மாதிரி வண்டிக்கு வாங்குற இன்ஜின் ஆயில், ஃபேர் பார்ட்ஸ் எதுவுமே ஒரே ரேட்ல விற்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளுமே ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் பொருளோட விலை ஏறதே தவிர வண்டியோட வாடகை ஏறினதா சரித்திரமே இல்ல. இதுலயும் சில பேர் கம்மியான வாடகைக்கு வண்டி வருமானு சொல்லி கேக்குறீங்க. அந்த சில பேருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், வண்டிக்கு செலவு பண்ணி நீட்டாவும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றவங்க யாருமே கம்மியான வாடகைக்கு வண்டியை ஓட்ட மாட்டாங்க. இன்னைக்கு இந்த மோட்டார் தொழில் எப்படி தெரியுமா இருக்கு? காலையில வீட்டுல இருந்து போகும்போது காசோட போனேன், அதுவே திரும்ப நான் வீட்டுக்கு வரும்போது 10,000 ரூபாய் கடனோட வர்றேன். நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு வண்டி வச்சிருக்க 3/4 பேர் கடன்காரனா தான் இருக்கிறாங்க. கார் வாங்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கடன் வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க.